ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் எக்ஸாமில் சிலபஸில் தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் செகண்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பகுப்பத உறுப்பிலக்கணம். பகுப்பத உறுப்பிலக்கணம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கிளாரிட்டி தெரியல அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் யூடியூப் செட்டிங்ஸில் போயிட்டு கிளாரிட்டியை ஐயா வச்சுக்கோங்க, அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பகுப்பத உறுப்பிலக்கணம். பதம், பதம்னா சொல். இதனோட வேறு சொல்லிலையும் இதை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பதம்னா சொல். சொல் என்ன பார்த்திங்கன்னா இரு வகைப்படும். இந்த சொல் இரு வகைப்படும். ஒன்று பகுப்பதம், பகாப்பதம். பகுப்பதம் அப்படின்னா என்னென்னா பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் தான் பகுப்பதம். இது பெயர் பகுப்பதம், பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இதை பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. பகுப்பத உறுப்புகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ இந்த வீடியோ கிளாரிட்டி உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் வீடியோவோட குவாலிட்டி ஐயா வச்சுக்கோங்க, அப்போ தான் கிளியராக தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பகுதி. பகுதினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது சொல்லின் முதல்ல வரும். சொல்லின் முதல்ல நிற்கும். பகாபதமாக அமையும். வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். சொல்ல ஃபஸ்ட்டு வரும், முதல்ல நிற்கும், பகாபதமாக அமையும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இருக்கும், அந்த சொல்ல மறுபடியும் பிரிக்க முடியாத ஒரு பொருளாக அமையும். வினை சொல்லின் ஏவலாகவும் அமையும். பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். இதுதான் பகுதி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒன்று பார்த்துடலாம். பகுதிக்கு நடிகன். ஃபஸ்ட்டு நடிகன் எடுத்துக்கலாமா? நடிகன். இதில் பார்த்தீங்கன்னா நடி, நடி அப்படிங்கிறது தான் இதனுடைய பகுதி. நடி ஃபஸ்ட்டில் நிற்குதா? அதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் நிற்குதா? அடுத்து என்ன சொன்னாங்க? பகாபதமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நடி அப்படிங்கிறத மேலும் பிரிக்க முடியாது. பகாபதம்னா என்னன்னு நம்ம சொன்னோம், பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நடிங்கிறத மேலும் பிரிக்க முடியாது. ஸோ இது பகுதி. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? வினை சொல்லின் ஏவலாகும். வினை சொல்னா நம்ம வினைனா என்ன சொல்லுவோம்? நம்ம செய்கிற செயல் தானே வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வினை சொல்ல அமைஞ்சிருக்கா? நடிக்கிறதும் ஒரு வினை சொல் தானே. ஸோ நடிங்கிறது எப்படி இருக்குது? ஏவலாக இருக்குது, ஏவல் சொல்லாக இருக்குது இல்லையா? நடி அப்படிங்கிறது தானே, அது ஏவல் மாதிரி தானே இருக்குது. ஸோ நடி. ஸோ இது பகுதியாச்சா? நடிகனில் நடிங்கிறது பகுதி. இது முதல்ல நிற்குது, மேலும் பகாபதமாக அமைந்து வினை சொல்லின் ஏவலாகவும் இருக்குது. ஸோ நடிகன்றதுல பகுதி நடி. நெக்ஸ்ட் பார்த்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்த்தான். பார்த்தான்ல பகுதி எது? பார். ஏன்னா எப்போவுமே பகுதி ஃபஸ்ட்டில் தானே வரும். பாருங்கிறது எப்படி இருக்குது? பகாபதமாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லின் முதல்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு பகாபதமாக இது மேலும் பிரிக்க முடியாது இல்லையா? ஸோ பகாபதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வினை சொல்லின் ஏவலாகவும் இருக்குது. பார் அப்படிங்கிறதும் ஒரு வினை சொல் தான், இதுவும் ஏவலாக தான் இங்கே நிற்குது. ஸோ பார் அப்படிங்கிறது பகுதி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேங்கிறது. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இருக்கிறத பாருங்கள். இதெல்லாம் பகுதிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஊரானில் ஊர் அப்படிங்கிறது பகுதி. நடிகனில் நடி அப்படிங்கிறது பகுதி. பார்த்தானில் பார் அப்படிங்கிறது பகுதி. வரைந்தான், வரை அப்படிங்கிறது பகுதி. இதில் எல்லாமே சொல்லின் முதல்ல இருக்குது, பகாபதமாகவும் அமைஞ்சிருக்கு, வினை சொல்லின் ஏவலாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பகுதி. மடிந்தார், மடி. மகிழ்ந்தாள், மகிழ். மகிழ்ந்தாளுக்கு என்ன வரும்? மகிழ். ஸோ பகுதினா என்னன்னு புரிஞ்சிருக்கும், கிளியராக சொல்லியிருக்கேன். பகுதினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சொல்லின் முதல்ல நிற்கும், பகாபதமாக அமையும், வினை சொல்லின் ஏவலாகவும் அமையும். நெக்ஸ்ட் பாருங்க விகுதி. விகுதினா என்ன? விகுதினா சொல்லின் இறுதியில் நிற்கும். சொல்லின் இறுதியில் நிற்கிறது தான் விகுதி. இது எப்படி இருக்குன்னா, சொல்லின் இறுதியில் நின்று திணை,
பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். இது சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா படித்தான் படித்தான் இதில் சொல்லின் முதல்ல இருக்கிறது நம்ம பகுதின்னு பார்த்தோம். அப்போ இறுதியில் இருக்கிறது தான் விகுதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அப்படிங்கிறது தானே விகுதியாக இருக்கும். தானில் கடைசியாக இருக்கிறது என்னன்னு பாருங்கள், ஆண். படித்தான் ஆண் அப்படிங்கிறது தான் விகுதி. இது விகுதி எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல விகுதினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக வருது விகுதி. பகுதி ஃபஸ்ட்டில் வரும், படிங்கிறது பகுதி, கடைசியாக இருக்கிறது விகுதி, கடைசியில் இருக்கிறது விகுதி. இப்போ பகுதினா என்ன, விகுதினா என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ விகுதியை பார்க்கலாம். விகுதினா என்னென்னு பார்த்தோம். சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் இவற்றை காட்டுவது தான் விகுதி அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பாருங்கள், படித்தாங்கிறது தான், ஆண் அப்படிங்கிறது விகுதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ விகுதி எப்படி இருக்குது, ஆண் பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. ஆண் அப்படிங்கிறதுனால ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா நம்ம இதை திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா விகுதினா. இதில் பார்த்தீங்கன்னா அன் ஆண் ஆண் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆண் அப்படின்னு முடிஞ்சதுன்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள் பாடுகிறாள். பாடுகிறாள் இதில் ஆள் கடைசியாக இருக்கா, விகுதினா கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். ஆள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், பெண்பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. இது பெண்பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அல் ஆல் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு பெற்றார். பெற்றார் அப்படிங்கிறது பாருங்கள், பெற்றார் ஆர் கடைசியாக விகுதி என்ன இருக்குது, ஆர்னு இருக்குது. ஆர் அப்படின்னா என்ன, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று. பலர்பால் வினைமுற்று. இதில் பார்த்தீங்கன்னா அர் ஆர் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள் நீந்தியது. நீந்தியது லாஸ்ட்டில் வரதான் விகுதி. அப்போ தூங்கிறது தான் இதில் விகுதி. தூ அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றன் பால் வினைமுற்று. ஒன்றன் பால் வினைமுற்று. ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இதில் தூ ரூ அப்படின்னு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிரித்தெழுதுகவும் கரெக்டாக எழுத முடியும். இதுலேயே நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆண்பால் வினைமுற்று விகுதிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. எக்ஸாம்பிள்னால் ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதில் ஆண்பால் வினைமுற்று விகுதி எது, இல்லை பொருந்தாதது எதுன்றதில் கூட கேட்பாங்க. எப்படி வேணால் கொஷின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓடின அப்படிங்கிறது தான் விகுதி. அதில் அன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவின் பால் வினைமுற்று. பலவின் பால் வினைமுற்று. இதில் பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது என்னென்னா அப்படில முடிஞ்சிருந்தா அது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஓடின அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு, பலவின் பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு சிரிக்கிறேன். சிரிக்கிறேன். சிரிக்கிறேனில் பாருங்கள் ஏன் அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. ஸோ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இதில் ஏன் அப்படின்னு வந்ததுன்னா முடிஞ்சதுன்னா அது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன் ஏன் அப்படின்னு ஏன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், உண்டோம். உண்டோமில் ஓம்னு முடிஞ்சிருக்கு விகுதி. ஓம்னு முடிஞ்சிருந்தா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி.
சிரிக்கிறேன் இது நம்ம தமிழில் மட்டுமே நல்லா உச்சரித்து பார்த்தாவே நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சிரிக்கிறேன்னா ஒருமையாக இருக்குல்ல, உண்டோம் எல்லாம் சேர்ந்து உண்டோம் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஓம்னு வந்தால் என்னது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம், எம், ஏம், ஓம் இதில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதியாக அமையும். ஆம், எம், ஏம், ஓம் அப்படின்னு முடிஞ்சிருதுன்னா அது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள், செய்தாய் ஆய் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இந்த ஹாயில் முடிஞ்சிருந்தா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இதில் வந்து எப்படி முடிஞ்சிருக்கும்னா ஐயில் முடிஞ்சிருக்கும், ஆயில் முடிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட்டு ஈயில் முடிஞ்சிருந்தா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. செய்தாய் அப்படின்னு ஐ இதில் முடிஞ்சிருந்தா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள், பாரீர் ஈர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஈர் அப்படின்னு முடிஞ்சிருந்தா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இது வந்து பாருங்க, ஈர் அப்படின்னு முடிஞ்சால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இங்கே பாரீர் ஈரில் முடிஞ்சிருக்கு. இரில் முடிஞ்சாலும் ஈரில் முடிஞ்சாலும் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு அழகிய பேசும், அழகிய ஏல முடிஞ்சிருக்கு, பேசும் அப்படி முடிஞ்சிருக்கு. பெயரச்ச விகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு முடிஞ்சிருந்தா அது பெயரச்ச விகுதிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? வந்து, தேடி அப்படின்னு இருக்கு. வந்துள்ள லாஸ்ட் விகுதி என்ன? ஊன்னு முடிஞ்சிருக்கு. தேடி ஈன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ ஈல முடிஞ்சிருந்தா வினையச்ச விகுதிகள். என்னது? வினையச்ச விகுதிகள். இது என்ன முடிஞ்சிருக்கும்? ஈல முடிஞ்சிருந்தா வினையச்ச விகுதிகள். நெக்ஸ்ட் பாருங்க, வளர்கல கால முடிஞ்சிருக்கு. கால விகுதி வந்து முடிஞ்சிருக்கு. கால முடிஞ்சிருந்தா என்ன? வியங்கோல் வினைமுற்று விகுதி. கால முடிஞ்சிருந்தா வியங்கோல் வினைமுற்று விகுதி. வியங்கோல் வினைமுற்று விகுதி எந்த இதில் முடிஞ்சிருக்கும், உருவுகளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ல முடிஞ்சிருந்தா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் பாருங்க, முளைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள் அப்படிங்கிற விகுதியில் முடிஞ்சிருக்கு. தள் அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி. தள் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. இது என்ன முடியும்? எதில் முடியும்னா தள், அள், ஐ, கை, சி, பூ இதில் முடிஞ்சிருந்தா தொழிற்பெயர் விகுதி. முளைத்தல் தொழிற்பெயர் விகுதி. அள், தள், ஐ, கை, சி, பூ இதிலெல்லாம் முடிகிறது என்னென்னா தொழிற்பெயர் விகுதி. ஸோ நம்ம இப்போ பார்த்தது பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதில் பகுதினா என்னென்னு பார்த்தோம், விகுதினா என்னென்னு பார்த்தோம். பகுதியோட உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம், விகுதியோட உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம். பகுதினா முதல்ல நிற்கும், பகாபதமாக அமையும், வினை சொல்லின் ஏவலாக அமையுங்கிறத பார்த்தோம். விகுதினா சொல்லின் இறுதியில் முடியும், அதனுடைய எந்த உறுப்புகளில் முடிஞ்சால் அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இடைநிலை. இது படிக்கும்போதே தெரியுதுல்ல, இடைநிலை. அப்போ இடையில் நிற்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நின்று காலத்தை காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நின்று அதனுடைய காலத்தை காட்டுறது தான் இடைநிலை. அதனோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம்.
உங்களுக்கு நான் சொன்ன பகுதி விகுதி புரிஞ்சிருந்தது அப்படின்னா வென்றாரோட பகுதி எது, விகுதி எது, அதனோட ஆண்பால் வினைமுற்றா பலர்பால் வினைமுற்றா என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வென்றார் இதனோட இடைநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வென்றாரோட இடைநிலை என்னன்னு பார்த்தா இரு தான் இதனோட பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று இடைநிலையாக இறந்த கால இடைநிலையே காட்டுது. இடைநிலைனா என்னன்னு பார்த்தோம், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலத்தை காட்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ வென்றார் அதில் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. வென்றார் முடிஞ்சது தானே, அதனால அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை உருவுகள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து இட்டு இன் இன் இதனோட உறுப்புகள் இட் இன். நெக்ஸ்ட்டு உயர்கிறான் அப்படிங்கிறதுல இடைநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரு அப்படிங்கிறது தான் இடைநிலை. உயர் அப்படிங்கிறது பகுதி, ஆண் அப்படிங்கிறது விகுதி, கிரு அப்படிங்கிறது இடைநிலை. அப்போது இடைநிலை உயர்கிறான் அப்படின்னா இப்போது நடந்துட்டுருக்கிறது. அப்போது நிகழ்கால இடைநிலை. கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. இதுக்கு நிகழ்கால இடைநிலைக்கு பார்த்திங்கன்னா கிரு கின்று ஆ நின்று அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிகழ்கால இடைநிலை. நெக்ஸ்ட்டு புகுவான் செய்கேன் இதனுடைய இடைநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகுவான்க்கு இடைநிலை, செய்கேனுக்கு இடைநிலை. இது எல்லாமே எதிர்கால இடைநிலை. புகுவான் அவன் ஃப்யூச்சரில் நடக்கிறது, செய்கேன் ஃப்யூச்சரில் நடக்கிறது, எதிர்கால இடைநிலைகள். அப்படிலாம் என்னென்னா எதிர்கால இடைநிலைகள். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலைகள். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், பரிக்காதீர் அதில் இடைநிலை இது எதிர்மறை இடைநிலையாக அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இடைநிலையாக அமைஞ்சிருந்தால் அது எதிர்மறை இடைநிலை. நெக்ஸ்ட் பாருங்கள், மகிழ்ச்சியில் அப்படிங்கிறது இடைநிலை, மகிழ் அப்படிங்கிறது பகுதி, மகிழ்ச்சி முடிஞ்சிருக்கு விகுதி, இடைநிலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் இடைநிலைகள். அப்படிங்கிறது இஞ்சு அதெல்லாம் வந்துச்சுன்னா பெயர் இடைநிலைகள். இஞ்சு இந்த ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்ததுன்னா பெயர் இடைநிலைகள். இடைநிலைனா என்னென்னு புரிஞ்சிருக்கும், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலத்தை காட்டுவது தான் இடைநிலை. பகுதினா என்னென்னு பார்த்துட்டோம், விகுதினா என்னென்னு பார்த்துட்டோம், இடைநிலைனா என்னென்னு பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதில் பார்த்துட்டோம் பகுதி விகுதி இடைநிலை. நெக்ஸ்ட்டு சந்தினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தினா என்ன, பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது தான் சந்தி. பெரும்பாலும் பகுதியையும் இடைநிலைக்கும் இடையில் நிற்கும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் நிற்கிறது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் நிற்கிறது சந்தி. இதெல்லாம் கூட நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பகுதி எங்கே வரும், விகுதி எங்கே வரும், இடைநிலை எங்கே வரும், சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது தான் சந்தி. சந்திக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். உருத்தும்ல பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது சந்தி. இது எங்கே வந்திருக்கு, பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்திருக்கு. அப்படிங்கிறது சந்தி. இதில் இக் உருத்தும்
இதில் இத்து இப்பைக்கு வர்றதெல்லாம் சந்தி. பொருந்திய, பொருந்தியில் ஈ அப்படின்னு வர்றது உடன்படுமெய் சந்தி. உடம்படுமெய் சந்தி. இதில் ஈ இவ் வரும். சந்தினா என்னென்னு பார்த்தோம், பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது தான் சந்தி. இத்துன்னு வந்தால் இத்திப்பைக்கு சந்தி. ஈன்னு வர்றது உடம்படுமை சந்தி. ஈயும் இவும் உடம்படுமை சந்தி. நெக்ஸ்ட்டு சாரியை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சாரியை அப்படின்னா என்ன, பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலைகளை சார்ந்து வரும். பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். இது மூணுத்தையும் சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் சாரியை வரும். நம்ம சந்தி வந்து எங்கே வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். இது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடையில் வந்து சாரி வரும். ஓகேவா, சாரியை. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சாரியைன்னா என்னென்னு பார்த்தோம், பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அப்படின்னு பார்த்தோமா. நடந்தனன், இதில் அன் அப்படிங்கிறது சாரியை. அன் அப்படிங்கிறது சாரியை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, கு, இன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரியையில் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ஒன்று பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும்னு பார்த்தாச்சு. அதில் என்னென்ன பார்த்தோம், பகுதினா என்ன, விகுதினா என்ன, இடைநிலைனா என்ன, சந்தி, சாரியை பார்த்தோம். அப்போது இதில் விகாரம்னா என்ன, விகாரம்னா இது ஒரு தனி உறுப்பு கிடையாது. இதில் எல்லாத்துலேயும் ஏற்படுற மாற்றம் தான், இந்த உறுப்புகள் அனைத்துலேயும் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம். இதில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரமே தவிர இதுக்கு தனியாக எந்த உறுப்பும் கிடையாது, இது தனியாகவும் நிற்காது. ஸோ இதை தாண்டி ஒன்று இருக்குது, என்னென்னா எழுத்துப்பேர். எழுத்துப்பேருனா என்ன அப்படின்னா, பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதி, பகுபத உறுப்புகளுக்கு அடங்காமல் பகுதி விகுதி நடுவில், பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேரு ஆகும். காலத்தை உணர்த்தாமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது எழுத்துப்பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எழுத்துப்பேர் வந்து இத்து மட்டும்தான் வரும். இத்து மட்டும்தான் எழுத்துப்பேராக வரும். சாரிய இடத்துல இத்து வந்தால் அது எழுத்துப்பேர். சாரிய இடத்துல இத்து வந்தால் அது எழுத்துப்பேர். நம்ம இத்து நம்ம சொல்லலை இல்லையா, அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஆ, உ, ஐ, கு, இன். இது மட்டும்தான் சாரியையில் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இத்து வந்ததுன்னா அதுதான் எழுத்துப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. செய்யாதே. செய்யாதேல பாருங்கள், செய் அப்படிங்கிறது பகுதி. பகுதி எப்படி இருக்கும்னு சொன்னேன், சொல்லின் முதல்ல வந்து நின்று காலத்தை சொல்லின் முதல்ல வந்து பகாபதமாக அமைஞ்சு வினை சொல்லின் ஏவலாக அமையும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து செய்யாதே, செய் அப்படிங்கிறது பகுதி. செய் வந்து பகாபதமாகவும் இருக்குது, நெக்ஸ்ட்டு வினை சொல்லாகவும் இருக்குது, வினை சொல்லின் ஏவலாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ செய் அப்படிங்கிறது பகுதி. நெக்ஸ்ட்டு ஈ அப்படிங்கிறது சந்தி. சந்தினா என்னன்னு பார்த்தோம் நாம். சந்தினா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் அப்படின்னு சொன்னீங்களா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலையில் வந்து அமையும். ஈங் அப்படிங்கிறது சந்தி. நெக்ஸ்ட்டு ஆ. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம், இடைநிலைகளில் பார்த்தோம். எதிர்மறை இடைநிலைனா என்ன, பெயர் இடைநிலைனா என்ன, எதிர்கால இடைநிலைகள்னா என்ன, நிகழ்கால இடைநிலைகள்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இத், இங்கே வந்து இத் அப்படிங்கிறது தான் எழுத்துப்பேர். சாரியே இடத்துல இத் வந்தது அப்படின்னா அதுதான் எழுத்துப்பேர். நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ. ஏ அப்படிங்கிறது என்னங்க,
முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று. வினைமுற்றிலையும் பார்த்தோம் நம்ம எது எதில் முடிஞ்சால் என்னென்ன வினைமுற்று அப்படின்னு. அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம இப்போ என்னென்னு பார்த்தோம். பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அந்த 6ம் பகுதினா என்ன, விகுதினா என்ன, இடைநிலைனா என்ன, சந்தியைனா என்ன, சாரியைனா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று பார்த்துடலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வந்தனன். வந்தனனை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அன் ப்ளஸ் அன். இப்படி வந்தனன்றதை இப்படி பிரிக்கலாமா? இங்கே ஃபஸ்ட்டு வா 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 மாறியது விகாரம். வாங்கிறது தான் பகுதி, வாங்கிறது குறிலாக மாறியது தான் விகாரம். விகாரம் நம்ம விகாரம்னா என்னன்னு பார்த்தோம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இதெல்லாம் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம்னு பார்த்தோம். அப்போ வாங்கிற நெடில் எழுத்து வான்ற குறில் எழுத்தாக மாறியது தான் இங்கே விகாரம். இத் இத் அப்படிங்கிறது இந்தா மாறியது இங்கே விகாரம். இதில் இத் அப்படிங்கிறது இங்கே சந்தி. இத் அப்படிங்கிறது சந்தி. இந்தானது விகாரம். இந்தானது விகாரம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இத் என்னென்னா இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. நெக்ஸ்ட்டு அன். அன் அப்படிங்கிறது என்னது? சாரியை. இங்கே இருக்க அன் அப்படிங்கிறது சாரியை. இதுக்கு எல்லாமே நான் எக்ஸாம்பிள் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்க அன் அப்படிங்கிறது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பகுப்பத உறுப்புகள், அதனுடைய 6 உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.